மெஷின்ஸ்லால பண்ண முடியாதோ அதுதான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஹை சாலரிக்கு வரப்போகுது. ஏஐ மத்த எல்லா ஃபீல்டையும் ஏஐ டாமினேட் பண்ணிடும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் முக்காவாசி ஏஐ தான் வந்துடும். ஓகே, பட் இதுக்கெல்லாம் நோ ஆல்டர்னேட்டிவ். யூ ஹேவ் டு டு இட். டாக்டர்ஸ்லாம் காலிடா, சர்ஜன்ஸ் சொல்லு, அது வேற. சர்ஜன்ஸ் ஆக்சுவலா ரோபோட்டை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களே, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. தோஸ் சர்ஜன்ஸ், மெக்கானோ சர்ஜன்ஸ், அவங்களுக்குலாம் வேற லெவல்ல மாஸ் இருக்கும். ஓகே, ரெகுலர் சர்ஜரி, இப்போ சின்னதா ஒரு சூச்சர் போடணும், அதுக்கும் ஏஐ வந்துரும். பட் நாட் இன் another 20 years. I don't see it. மேபி ஒரு 10 years ஆகுது ஆகும் அதுக்கெல்லாம். டீச்சர்ஸை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாதுடா ஏஐயால. ஏன்னா ஏஐ கிட்ட ஒரு விஷயம் மிஸ்ஸிங், மாரல் அக்கௌண்டபிலிட்டி. அது ஏஐ கிட்ட மிஸ்ஸிங். என்னதான் ஏஐக்கு டீச்சரை விட அதிகம் தெரிஞ்சாலும் அதுக்கு அந்த எமோஷன் இல்லாத காரணத்தினால டீச்சிங் ஜாபை ஏஐயால எடுக்கவே முடியாது. ட்ரைனிங் ஜாப் எடுக்கலாம், டீச்சிங் ஜாப் எடுக்க முடியாது. இல்லடா, ரெகுலர் டாக்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி ரீப்ளேஸ்டா. நீ வெறுமனே உட்காந்துட்டு மெடிசன் எழுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், மேக்ஸிமம் டிசீசஸ்க்கு வந்து அது எடுத்துரும். ஆனா வந்து மேஜர் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, டயக்னாஸ்டிஷியன்ஸ், மேஜர் சர்ஜன்ஸ், மெக்கானோ சர்ஜன்ஸ், அவங்கலாம் இருக்காங்களா, நியூரோ சர்ஜரி, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான சர்ஜரி. அந்த இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா தேவை. சோ நீ டாக்டர் ஆனாலும் டாக்டர்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீ வர அளவுக்கு நீ வந்துடணும். இதுதான் கரெக்டான டைம். இதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் நிறைய டாக்டர்ஸ் வரமாட்டாங்க பாரு, கம்மியாயிடும்.